Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 10 and Windows 11 உடைய ஸ்லோ பூட்டிங் இஷ்யூவை எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக விண்டோஸ் சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற டிரைவர்ஸை எல்லாமே நீங்கள் அப் டு டேட்டாக வைக்கிறதால சிஸ்டமுடைய பூட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் பேசிக்காகவே உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ணும் போது வியூ ஆப்ஷனல் அப்டேட்ஸ்ன்ற ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணுறதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஒரு சில விண்டோஸ் சிஸ்டமில் அப்டேட் ஸ்க்ரீனில் செக்யூரிட்டி அண்ட் பேட்ச் அப்டேட்ஸ் மட்டும்தான் அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் மேனுவலாக விண்டோஸ் அப்டேட் பண்ணும்போது வியூ ஆப்ஷனல் அப்டேட்ஸில் டிரைவர்ஸ் எதுவும் ஃபவுண்ட் ஆகலைன்னா ஸ்டார்ட் பார் மேலே ரைட் கிளிக் பண்ணி டிவைஸ் மேனேஜர்ன்ற ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இங்கே டிஸ்பிளே அடாப்டர்ஸில் அவைலபிளாக இருக்கிற டிஸ்பிளே டிரைவரை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அப்டேட் பண்ணலாம். சிஸ்டமுடைய டிஸ்பிளே டிரைவரை பேசிக்காக அப்டேட் பண்ணாலே சிஸ்டமுடைய பேசிக் பூட்டிங் அண்ட் கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் டிவைஸ் மேனேஜரில் டிஸ்பிளே டிரைவரை மேனுவலாக அப்டேட் பண்ணுங்கள். அடுத்ததாக சிஸ்டம் சர்ச் பாரில் sysdm.cplன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் அட்வான்ஸ் செக்ஷனில் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் உடைய செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் ஸ்க்ரீனில் லெட் விண்டோஸ் சூஸ் வாட்ஸ் த பெஸ்ட் ஃபார் மை கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே எனபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எனபிளாக இருக்கிறதால சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற எல்லா அனிமேஷனுமே டிஃபால்ட்டாகவே எனபிளாக இருக்கும். அதனால அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சிஸ்டமுக்கு தேவையான மினிமம் அனிமேஷனை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற அனிமேஷன் ஆப்ஷனே சிஸ்டம்ஸ்க்கு போதுமானது தான். அண்ட் உங்களுக்கு தேவையான அனிமேஷன் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் sfc/scan கமாண்டை ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணுறதால சிஸ்டம் வெரிஃபை ஆகி சிஸ்டமில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபிக்ஸ் ஆகும். அதனால் இந்த கமாண்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் சிஸ்டமில் ரன் பண்ணுங்கள். அடுத்ததாக டாஸ்க் பார் மேலே ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீனில் எனபிள்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை டிசேபிள் பண்ணுறதால சிஸ்டமுடைய ஸ்டார்ட் அப் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இங்கே எனபிள்டாக இருக்கிற அன்வான்ட் ஆப்ஸை ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை உங்களுடைய கம்ப்யூட்டரை நீங்கள் பண்ணுறதால சிஸ்டமுடைய பூட்டிங் அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.